என்னதான் நம்ம கிட்டி வெளியே பிக் பாஸ் மாதிரி கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள அது பார்த்து பயப்படுற ஜீவன் நம்மளுடைய குட்டி ரோமி. என்னதான் ரோமிக்கு பசியே இல்லைனாலும் கிட்டி சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதையே குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்டிக்கு அது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிட்டி நம்ம வீட்டுக்கு வரதே சாப்பிட்றதுக்கும் நிம்மதியாக தூங்குறதுக்காக தான். அந்த தூக்கத்தை கூட இப்போ ரோமி கெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதும், அதை சுற்றி சுற்றி விளையாடுறதோ, கிட்டி பொறுத்து பார்த்து என்னதான் அடிக்கக்கூடாது அப்படின்னு அது மனசுக்குள்ளே கட்டுப்படுத்திக்கிட்டாலும் அதையே மீறி சீரும். ஆனால் ரோமியோட பலம் என்னன்னா அதோட ஸ்பீடு, ஃப்ளெக்சிபிலிட்டி. நீ சீரு, நீ அடிக்கிறதுக்குள்ளே நான் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருவேன், திருப்பி நீ தூங்கு, நான் திருப்பியும் தொல்லை பண்ணுவேன்னு சொல்லி ரோமிக்கு கிட்டியை ஒம்புக்கு இழுக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும். கிட்டிக்கு என்ன தோணுன்னா, நீ இது வரைக்கும் நான் எத்தனையோ பூனைகளை பார்த்துட்டேன், இதை எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்தீங்க, இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியே சகிச்சுக்கிட்டு போகுது.